ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ நாங்கள் ஜாதகம் பார்த்து அதை பலன் சொன்னதை அவங்க ஆமான்னு சொன்னால் ஒரு நோட்டை எழுதி வச்சு அந்தமாரி ஒரு வீடியோ போட்டு இந்த ஜாதகம் பார்த்தோம், இப்படியெல்லாம் பலன் சொன்னோம், இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அவங்க ஆமான்னு சொன்னால் உங்ககிட்ட அதை உடனே ஒப்படைப்போம். இப்படி சொல்லும்போது அந்த கிரகநிலை விதியெல்லாம் எப்படி வருது, எந்த காரணத்தினால் எந்த விதியினால் இப்படி பலன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக விளக்கிறதுக்காகத்தான் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் ஒவ்வொரு வீடியோ போடுறோம். இது ஜோதிடர்களுக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு, ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு, ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெளிவாக இந்த விதிமுறைகள் பொருந்தும். அதனால் இப்போ ஒரு ஜாதகம் பார்த்த ஜாதகத்தை நாங்கள் போர்டில் போட்டுக்கிறோம், போர்டில் காமிச்சிருக்கிறோம், பாருங்கள் தெரியும். அப்படி தெரியலன்னா ஒரு நோட்டில் ஒரு ராசி கட்டம் போட்டு நான் சொல்கிற டேட் ஆஃப் பர்த்லாம் எழுதி அந்த கிரகத்தெல்லாம் போட்டுங்க, விதி எழுதிக்கிங்க. இது ஒரு பெண் ஜாதகம். நமக்கு ஆன்லைனில் ஜாதகத்தை அனுப்பிவிட்டு அந்த பொண்ணே கேட்டுச்சு, இந்தமாரி ஜாதகத்தை அனுப்பிவிட எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்கன்னு. அதை நம்ம சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். தேதி 8/3/1997 2:40 AM. பிறந்த ஊர் சேலம், ஆனால் இப்போ அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. சரி, தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் குரு, 3ல் சுக்கிரன், சந்திரன், சூரியன், புதன், 4ல் சனி, கேது, 10ல் செவ்வாய், ராகு. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்திங்கன்னா துலா லக்கணம், விருச்சகத்தில் சனி பகவான், தனுசில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய், ராகு, மீனத்தில் சுக்கிரன், மேசத்தில் புதன், ரிஷபத்தில் குரு, சூரியன், சிம்மத்தில் கேது. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் ராகு திசை 15 வருஷம் 1 மாதம் 10 நாள். இப்போ குரு திசையில் சூரியன் பற்றி ஓடுது. நமக்கு ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. ஜாதகியே அந்த பொண்ணே நமக்கு அனுப்பி நம்ம பார்க்குறோம். நான் சொன்னேன், இந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு குரு திசை சூரியன் பற்றி ஓடுது. குரு 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். குரு 2ல் குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனியும் குருவும் பரிவர்த்தனை. இப்போ 2ஆம் பாவம் பேசுது. அப்போ திருமணம் கை கூடிச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, பண்ணிட்டேங்க அப்படின்னு விட்டுருச்சு. எப்போவுமே ஒரு கிரகம் 2-7-11 இருந்தால், பலம் பெற்று இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், திருமணம் நடக்கும், கல்யாணம் ஆகிருக்கும். சரி, இந்த நாம் சொன்ன குரு திசை சூரியன் பற்றி ஓடுது. 2ல் குரு, 2-4 பரிவர்த்தனை. எப்போவுமே 2-4 பரிவர்த்தனை ஒரு நட்பு பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனை. இப்போ 2ஆம் பாவம் பலம் பெற்றுருச்சு. அப்போ 2ஆம் பாவம் என்னன்னா குடும்பம். குடும்பம் குழந்தை குட்டிக்கு தான் 2ஆம் பாவம். குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்கிறீங்கம்மான்னு இருக்கிறாங்க அப்படின்னுச்சு. அதுமாரி என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்குன்னாங்க. கணவன் மனைவிக்குள்ளே 2ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்குதே, உங்களுக்கு சும்மா அடிக்கடி சண்டை வரும், பிரச்சனை வரும். ஆனால் எக்காந்த கொண்டும் 2 குடும்பத்தோடு சந்தோஷமாக படைக்கணும். அது இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க அப்படி. தொழில் கேட்டாங்க. 10ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு. செவ்வாய், ராகு சேர்ந்தால் ஆணாக இருந்தால் கருங்கல், கட்டடக்கலைகள் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு போகணும். ஆணாக இருந்தால். பெண்ணாக இருந்தால் வீட்டில் கட்டடத்துக்குள்ளே வேலை, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், இல்லைன்னா மிஷினரிஸ், தறி, இப்படி ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன். அவங்க ஆமாங்க, அந்தமாரி நீங்கள் சொன்ன தொழிலில் மிஷினரிஸில் ஏதோ வேலையில் இருக்கிறோம் அப்படின்ச்சு. இப்போ தொழிலுக்கு சொல்லியாச்சு, கல்யாணத்துக்கு சொல்லியாச்சு, குடும்பத்துக்கு சொல்லியாச்சு, வருமானத்துக்கெல்லாம் சொல்லியாச்சு. கணவருக்கும் நல்லா இருக்குமா. 7ஆம் அதிபதி புதன் 4ல் குருவோட காலில் குரு பரிவர்த்தனை ஆகிக்குது. 1, 2, 3, 4 பரிவர்த்தனை. குடும்பம் பொருளாதாரம் வளர்ச்சி நல்லா இருக்கும், கணவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அதில் நல்லா இருக்குங்க. ஏன்னா
அப்புறமேல அவங்க விடுவாங்களா, நம்மளை ஜாதகம் பார்த்து விடுவாங்களான்னு என்னென்ன கேள்வி கேட்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி உங்கள் அப்பாவுக்கு தாரம் 2 ஆமான்னு கேட்டேன். ஆமான்னுச்சு. உங்கள் அப்பாவுக்கு தாரம் 2, உங்கள் அம்மா இருக்காது, அம்மா இறந்துருக்கோம், அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ணாங்கன்னு கேட்டேன். ஆமான்னுச்சு. அப்போ நீ வந்து முதல் தாரத்தோடைய பொண்ணாம்மான்னு. ஆமாம். 2ஆம் தாரத்துக்கு அதுக்கும் குழந்தை குட்டி இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு எங்கள் அப்பா சின்னம்மாவை கட்டி அதுக்கும் குழந்தை குட்டி இருக்குது. அப்போ உங்கள் அப்பனுக்கு தாரம் 2, நீ முதல் தாரத்து பொண்ணு, 2ஆவது தாரமும் கல்யாணம் பண்ணி குடும்பமாக இருக்கிறாங்க. அப்பா நல்லா இருக்குது, அப்பா போக்குவரத்துலாம் நல்லா இருக்குது, அப்பாலாம் பண்ணுவாருமானா. ஆமான்னுச்சு. அம்மா இல்லைம்மா அப்படின்னு நான். ஆமான்னுச்சு. அது கேட்டுச்சு. எங்கள் அம்மா இறந்து போச்சுங்க. தான் உண்மை தான் நீங்கள் சொன்னது, இறந்து போயிடுச்சு. எனக்கு எங்கள் அம்மா எப்போ இறந்துச்சின்னு பிடிச்சிக்கிச்சு. கேள்வி கேட்குது எனக்கு. எங்கள் அம்மா எப்போ இறந்துருக்கா சொல்லுங்கன்னுச்சு. நான் சொன்னேன், நீ சின்ன வயசுலேயே நீ உங்கள் அம்மா முகத்தை பார்த்துருக்க மாட்டேம்மா. நீ உங்கள் அம்மா முகத்தை பார்த்துருக்க மாட்ட. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது இறந்துருந்தேன். ஆமாம், நான் 3 மாதத்துக்கு குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துருச்சு, நான் பார்த்ததே விட்டுருச்சு. அப்போ அதுமாரி வந்து 3 மாதத்து குழந்தையெல்லாம் அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம சொல்லியாச்சு. அதுக்கு இன்னும் அது கேள்விக்கெல்லாம் நிறைய கேள்வி கேட்க சொல்லியாச்சு. இப்போ நமக்கு விதி என்னான்னு கேட்டால் இந்த வீடியோ போட்டது, இந்த ஜாதகம் சொல்லக்கூடியது. இந்த ஜாதகம் நம்ம விதி எடுத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்தா, ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, அம்மாவுக்கு நல்லா இருக்குதா அப்பாவுக்கு நல்லா இருக்குதா கேள்வி கேட்பாங்க. இந்த ஒரு குழந்தை பிறந்தா அப்பா இருக்கக்கூடாது, அம்மா இருக்கக்கூடாது, 3 மாதம் 6 மாதத்தில் அப்பனை எடுத்துரும், அம்மாவை எடுத்துரும் அப்படிங்கிற விதி நிறைய இருக்குது. விதி, அந்த விதி தான் ஜோசியம். இதெல்லாம் நீங்கள் விதி இல்லாத சொல்லக்கூடாது, விதி தான் சொல்லணும். இப்போ நாம் விதி வேணும் இல்லையா? ஒரு குழந்தை ஆண் பிறந்தானா பெண் பிறந்தானா, அந்த குழந்தை பிறந்தா அப்பனுக்கு நீண்ட ஆயலா, அம்மாளுக்கு நீண்ட ஆயலா, மாமனுக்கு நல்லா இருக்குமா, அப்பனை பெற்ற பாட்டம் பாட்டிக்கு நல்லா இருக்குமா, அம்மாவை பெற்ற பாட்டம் பாட்டிக்கு நல்லா இருக்குமா, தான் கேள்வி. இதெல்லாம் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் குழந்தை பிறந்தா 3 மாதத்தில் அப்பனை எடுத்துடும், அம்மாவை எடுத்துடும் ஒரு விதி இருக்குதுல்ல. இந்த ஜாதகத்தில் சொல்கிறோம், அந்த விதி நல்லா நோட் பண்ணிக்கிங்க, நல்லா எழுதிக்கிங்க. ஒரு ஜாதகத்தில் பெண்ணோ ஆணோ குழந்தை பிறந்தால் தாயை எடுத்துரும் அப்படிங்கிறது விதி சொல்கிறேன். லக்னத்து 3 பாபகிரகங்கள், 2-3 பாபகிரகங்கள், லக்கணத்தில் 2-3 பாபகர்கள் இருந்தாலும் சரி, லக்கணத்தை 2-3 பாபகர்கள் பார்த்தாலும் சரி. இப்போ லக்கணத்தில் பாபர் பார்த்தாலும் சரி, இருந்தாலும் சரி. இப்போ இந்த ஜாதகத்தில் லக்கணத்தை 3 பாபர் பார்க்குறாங்க. யாராவது பார்க்குறாங்கன்னா, சனி 10ஆம் பாரியாக லக்கணத்தை பார்க்கும், செவ்வாய் 4ஆம் பாரியாக லக்கணத்தை பார்க்கும், ராகு 10ஆம் பாரியாக பார்க்கும். லக்கணத்தை 3 பாபர்கள் பார்க்க, 4இல் 2 பாபகரங்கள் கூடியிருக்க, 4ஆம் அதிபதி நிலைக்கெட்டு போக, சந்திரன் நிலைக்கெட்டு போக, அப்படி இருந்தால் ஒரு குழந்தை பிறந்து 3 மாதத்தில் தாய் எடுத்துடும். இப்போ இந்த ஜாதகத்தில் பொருந்தது பாருங்கள். லக்கணத்தை 3 பாவகர்கள் பார்க்குது, 4ஆம் பாவத்தில் 2 பாவகர்கள் சொர்ந்து இருக்குது, 4ஆம் அதிபதி குரு நீசமாயிட்டார், சந்திரன் ராகு செவ்வாய்க்கு 6-8 மாட்டிக்கிச்சு. அப்போ இப்படி ஒரு அமைப்பு, ஒரு குழந்தை பிறந்தா 3 மாதத்துக்குள்ள தாய் இருக்காது. இதுதான் தாய், ஒரு குழந்தை பிறந்த தாய் எடுக்கிற விதி. இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சிங்க. நான் மறுபடியும் கூட ஒரு தரம் சொல்கிறேன், நல்லா ஆராய்ச்சி பண்ணிங்க. லக்கணத்தில் 2-3 பாவிகள் இருந்தாலும், லக்கணத்தை 2-3 பாவிகள் பார்த்தாலும், 4இல் 2 பாவிகள் கூடியிருந்தாலும், 4ஆம் அதிபதி நிலைக்கெட்டு போக இருந்தாலும், சந்திரன் நிலைக்கெட்டு இருந்தாலும், ஒரு குழந்தை பிறந்தா 3 மாதத்தில் அம்மாள் எடுத்துரும். இதுதான் விதி. இந்த விதி இந்த ஜாதகத்துக்கு பொருந்ததுங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு காரகத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். சரி, அம்மாவை எடுத்துருச்சு, விதிக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்பாவுக்கு அப்படின்னா, லக்கணத்தை 2-3 பாவர்கள் இருந்தாலும், லக்கணத்தை 3 பாவர்கள் பார்த்தாலும் இருந்தாலும், 9ஆம் பாவத்தில் 2 பாவர்கள் கூடியிருக்க, 9ஆம் அதிபதி நிலைக்கெட்டு போக, சூரியன் நிலைக்கெட்டு போக, அப்பன் 3 மாதத்தில் எடுத்துரும். எப்படி எடுக்கிறது அப்பாற்பட்டது. ஏன்னா 1, 4, 7, 10 இதெல்லாம் ஜாதகனுக்கு தாய் காரகத்துக்கும் உறவு முறை. 1, 4, 7, 10
கேந்திரன் என்பது தாயினுடைய உறவு முறை. 1, 5, 9ங்கிறது தகப்பனோட உறவு முறை. 9ஆம் இடம் தகப்பன், 9ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் தாத்தா, அந்த 9க்கு 9ஆம் பாவம் 5ஆம் பாவம் லக்னத்துக்கு, அந்த 5ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் தான் லக்னம். அதான் 1, 5, 9 திரிகோண ராசி. இந்த ராசிகள் பாவர்கள் கூடியிருக்க 9ஆம் அதிபதி சூரியன் நிலைக்கெட்டு போனால் தகப்பன் எடுத்துடும். லக்கணத்தில் 2, 3 பாவர்கள் கூட, லக்கணத்துக்கு 4ல் 2 பாவர்கள் கூட, தாய் ஸ்தானாதிபதி நிலைக்கெட்டு போக சந்திரன் நிலைக்கெட்டு போனால் தாயை எடுத்துடும். லக்கணத்தில் 2, 3 பாவர்கள் இருக்க பார்க்க 9ல் 2 பாவர்கள் கூட, சூரியன் பிதா ஸ்தானாதிபதி நிலைக்கெட்டு போனால் தந்தை எடுத்துடும். 1, 4, 7 1, 4, 7, 10 என்பது தாய்வழி உறவு. 1, 5, 9 தந்தைவழி உறவு. 1, 5, 9ங்கிறது நான் ஜாதகங்கிறது லக்னம், 9ங்கிறது அப்பா, 5ஆம் இடங்கிறது பாட்டன், ராகு என்பது முப்பாட்டன். இது பூர்வமான ஜென்ம கர்மா. லக்னம் என்பது நாம, 4ஆம் இடங்கிறது நம்மளுடைய அம்மா, அதுக்கு 4ஆம் இடங்கிறது நம்மளுடைய அம்மாவோட அம்மா, அதுக்கு 4ஆம் இடங்கிறது நம்மளோட அம்மாவோட பாட்டி, கேது அம்மாவை பற்ற வர்க்கம். இதெல்லாம் கிடக்கூடாது. இதெல்லாம் கெட்ட இப்படியெல்லாம் சொல்லிடலாம். 1, 4, 7, 10ங்கிறது தாய் வழி வர்க்கம், 1, 5, 9ங்கிறது தந்தை வழி வர்க்கம். இது ரெண்டும் 1, 4, 7, 10, 1, 5, 9 நம்மளுடைய கூட்டு கலப்பு பிண்டம் உருவானது தான் நம்மளுடைய 1, 4, 7, 10, 1, 5, 9. இந்த 1, 4, 7, 10 கேந்திரம், 1, 5, 9 திரிகோணம் இரண்டும் பலமாக இருந்தால் தான் தாய் தந்தையை நல்லா இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய கர்ம வழிமுறை. இது பலமாக இருக்கணும். இது பலமாக இருந்தால் தான் தாய் இருப்பாங்க, தந்தை இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படி பார்த்தோன்னு சொல்லிவிடலாம். ஒரு குழந்தை பிறந்த அப்படி பார்த்து அந்த குறிப்பு போடுறோம்ல, நாங்களாம் வந்து ஒரு குழந்தை பிறந்தா அந்த குறிப்பு வந்து இப்படி தான் குறித்து எழுதுவோம். ராசி கட்டம் நவம்ச கட்டம் போட்டு அந்த ஒரு பேப்பரே போதும். அந்த ஒரு பேப்பரை பார்த்தோன்னே சொல்லலாம், தந்தை இந்த ஜாதகத்துக்கு தந்தை இருக்காது, தாய் இருக்காது. தந்தை நீண்ட ஆயுள், தாய்க்கு நீண்ட ஆயுள்னு சொல்லுவோம். இதுபோல் தாய் தந்தைக்கு மட்டுமே இந்த காரகம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுங்க, ஒரே குழந்தை தான். உனக்கு வந்து கூட பிறக்கிறது அண்ணனும் இருக்காது, தம்பியும் இருக்காது, அக்கா இருக்க மாட்டான், தங்கச்சி இருக்க மாட்டான்னு சொல்லலாம். இந்த குழந்தை ஒன்று தாங்க. இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துங்களேன். இப்போ நாம் சொன்ன காரகம் வந்துருச்சா, தாய்க்கும் தந்தைக்கும் சொன்னோம்ல. இப்போ பாருங்கள், லக்னத்தை 3 பாவர்கள் கூட, 3ஆம் பாவத்தில் பாவர்கள் கூட, 3ஆம் அதிபதி பாவர்களோடு சேர, செவ்வாய் பாவர்களோடு சேர, கூட பிறகு வர்க்கம் இல்லைன்னு விட்டுலாம். உனக்கு அக்காளோ தங்கச்சோ அண்ணனோ தம்பியோ யாரும் இருக்க மாட்டான்னு சொல்லிவிடலாம். தாராளமாக சொல்லுவோம் ஜாதகத்தை பார்த்துட்டு. அப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், அம்மாளுக்கு சொன்ன விதி பிறந்தது, சகோதர சகோதரி சொன்ன விதி இதில் பிறந்துருச்சு. சரி, அப்போ அம்மாளுக்கு சொல்கிறோம், அப்பனுக்கு சொல்கிறோம், கூட பிறந்தவங்களுக்கு சொல்கிறோம். மாமன், எங்கள் மாமனுக்கு எப்படி இருக்குது, குழந்தை பிறந்த சொல்லுவாங்களே, கேட்பாங்கல்ல. 5ஆம் பாவம் தான் மாமன், தாய் மாமன். காரகத்தில் புதன். லக்னத்தில் பாவர்கள் கூட, 5ல் ஒரு பாவர்கள் கூட சேர்க்க, 5ஆம் அதிபதி நிலக்கெட்டு போக மாமன் புதன் நிலக்கெட்டு போனால் மாமன் இருக்க மாட்டோம். அம்மா கூட பிறந்தது மாமன் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் பலமாக இருக்குது. 5ஆம் பாவத்தில் எந்த ஒரு பாவ கிரகமும் இல்லை. அப்போ 5ஆம் அதிபதி பலம் பெற்று செவ்வாய் கேந்திரத்தில் உட்காந்து தாய் மாமன் 1, தாய் மாமன் 1, ஆமாம் தாய் மாமன் 1 இருக்கிறாங்க. ரைட்டு. அப்போ தாய் மாமனுக்கு பார்த்தாச்சு, அம்மாளுக்கு பார்த்தாச்சு, சகோதர சகோதரிக்கு பார்த்தாச்சு. இப்போ நாம் இதெல்லாம் பார்த்து உறவு காரகத்துக்கெல்லாம் சொல்கிறோம். இதை தான் ஆதி காலத்தில் துருவக்கணிதம் அப்படின்னு இந்த கணிதத்தை எழுதி வைப்பாங்க. ஏன்னா சன்னதிகள் வருங்காலத்தில் உள்ள ஜோதிடர்கள் இதை தெரிஞ்சுக்கின்னு துருவக்கணிதம் எழுதி வைப்பாங்க. ஒரு துருவக்கணிதம் எழுதி வச்சா சொல்லலாம். இந்தமாரி துருவக்கணிதத்தில்
இந்த ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கா இல்லையாங்கிறத இந்த ஜாதகத்தில் பார்த்து இப்போ சொன்ன விதியில் எடுத்து சொல்லலாம். இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக சொல்லலாம். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா எந்தெந்த உறவுக்காரகத்துக்கு பலமாக இருக்கிறது, எந்தெந்த உறவுக்காரகத்துக்கு பலன் இல்லைங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி லக்கணத்துக்கு 4ல் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்குது. கேது உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்குது. இப்போ சனி தாண்டி வந்துட்டார் கேது. அப்போ சனியும் கேதும் தொடர்பு இல்லை. சனி கேது தொடர்பு ஏற்பட்டு 1 டிகிரியில் இருந்தால் இந்த ஜாதகத்துக்கு குடும்பம் அமையாது. ஏன்னா 2ஆம் அதிபதி சனி பகவான் தான். அப்போ சனி மேற்கே சென்று விட்டார், கேது கிழக்கே சென்று விட்டார். நடுவில் கேப்பு நிறையா இருக்குது. உத்திரட்டாதி 2 உத்திரட்டாதி 3 கேப் இருக்குது. 6 டிகிரி தாண்டி போயிட்டார். ஒரே டிகிரியில் சனியும் கேதும் ஒரே டிகிரியில் ஒரு பாகைக்கு உள்ள அப்படி இருந்தால் தனுசு லக்கணத்து 2ஆம் அதிபதி சனி. குடும்பம் கூடாது, கல்யாணம் ஆகாது, குழந்தை குட்டி பிறக்காது, குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. இதையும் சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா இதெல்லாம் அத்தனையும் விதியை எடுத்து பார்த்துக்கணும். ராகு கேதுக்கு முன்னாடி 1 டிகிரி இருக்குதா, ராகு கேது 1 டிகிரி தொட்டு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா என்ன கிரகம் பாதிக்கப்படுதோ அந்த கிரகம் பலனை இழந்துன்னு சொல்லிடலாம். அது கேதுவோட தொடர்பு இல்லை. கேதுக்கு அதுக்கும் கேப் இருக்குது, அதனால் குடும்பம். இப்போ அதே போல் சூரியன் ராகு கேதுக்கு முன்னாடி 1 டிகிரியில் இருந்தாலும் தந்தைக்கு பாதிப்பு கொடுத்துருமா. இப்போ நாம் சொன்னோம்ல 1, 5, 9 பாதிக்கப்பட்டாலும் அந்த வகுப்புனுக்கு அது ஒரு விதி. அது இல்லாமல் ஒரு நிறைய விதி இருக்குது. ராகு கேதுக்கு முன்னாடி சூரியன் 1 டிகிரியில் இது சூரியன், இது கேது, ராகு இப்படி தொட்டுச்சுன்னு வச்சுங்க. ஒரு ஜாதகத்தில் குழந்தை ஜாதகத்தில் அப்பா இருக்க மாட்டார், கண்டிப்பாக அப்பா இருக்க முடியாது. அதை பார்த்தோன்னு சொல்லலாம். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா டிகிரி வயசாக பார்க்கணும்னா இந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் 360 டிகிரி போடுறாங்களா அதில் பார்க்கணும். எல்லாம் நவாம்சத்தில் ஒரே வீட்டில் இருந்தால் தொட்டுருக்குன்னு அர்த்தம். அதையும் பார்த்துக்கலாம். ராகு கேதுக்கு முன்னாடி ஒரே டிகிரியில் சந்திரன் டச் பண்ணாலும் அம்மா இருக்காது. பொதுவாகவே ராகு சாரத்தில் செவ்வாய் ஏறினாலும் ராகுவோடு செவ்வாய் தொடர்பு கொண்டாலும் ராகுக்கு முன்னாடி 1 டிகிரியில் செவ்வாய் இருந்தாலும் சகோதரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. ராகுக்கு முன்னாடி கேதுக்கு முன்னாடி 1 டிகிரியில் புதன் இருந்தாலும் மாமன் இருக்க மாட்டாங்க. நீங்கள் இப்படியே உறவுக்காரங்களை சொல்லலாம். அடுத்தது சூரியன் சந்தியில் இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் மிருத்யு பாகையில் இருக்கக்கூடாது. சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 பகை நீசம் தரக்கூடாது. அப்பனுக்கு வலுவில்லாத சொல்லலாம், அப்பன் இருக்க மாட்டான்னு சொல்லலாம். சந்திரன் சந்தியில் இருக்கக்கூடாது, மிருத்யு பாகையில் இருக்கக்கூடாது, வேதம் கால் வாங்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த ராசி கட்ட நவம்ச கட்டமே போதும். இப்படியே ஒவ்வொரு கிரகத்துக்காக சொல்லி உறவுக்காரங்கள்லாம் சொல்லலாம். பரளை போடுவாங்க. நான்லாம் ஒரு ஜாதகம் குழந்தை கொடுத்த ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா ராசி கட்டம் நவம்ச கட்டம் தஸ்வர்க்கம் போட்டு துவாதஸ்வர்க்கம் போட்டு அஷ்டவர்க்கு பரலை எழுதி பலன் எழுதி போவோம். அப்போ அதில் கூட அஷ்டவர்க்கு பரலையில் சூரியன் அஷ்டவர்க்கு பரலை 48. சூரியன் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியில் 5, 6 பரலைக்கு மேல் வாங்கி சூரியன் லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் ஒரு குழந்தைய பிறந்த வேட்டை அப்பனுக்கு மேன்மையான பலனை கொடுக்கும்னு சொல்லுவோம். 1, 2 பரல் கொடுத்து சூரியன் எந்த இடத்துல இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பத்தில் இருக்குது. அந்த சூரியன் இருக்கிற இடத்துல 1, 2 பரல் கொடுத்து சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி பலன் இழந்தால் தந்தைக்கு பலன் இல்லை, தந்தை இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். இதுமாரி அஷ்டவர்க்கு பரலையே எடுத்து பார்த்து சொல்லுவோம். இந்த ராசி கட்ட நவம்ச கட்டத்தை வச்சு சொல்லிவிடலாம் பலன். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறது
ராசி கட்டம் நவம்ச கட்டம் இப்போ நாங்கள் போட்ட சுகர் நாடி அஷ்டவர்க்க பரலுக்கே போகாத இங்கே எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான முறையில் வருது. இப்படி எடுத்து நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் விதிகள் நிறையா இருக்குது. இந்த விதிகளை தான் பார்க்கணும், விதிகளை தான் ஒப்பிட்டு விதிகளோடு சேர்த்து தான் ஜோசியம் சொல்லணும். நான் நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன். வயசு 50, அவருக்கு திருமணம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, குடும்ப வாழ்க்கை ஒத்து வராதுன்னு சொன்னேன். அவர் போய் பார்த்துட்டு எல்லாம் சொல்லி முடித்தேன். அவர் போய் பார்த்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய் அம்மா தங்கச்சிக்கிட்ட கொண்டு போய் நம்ம மைக் போட்டதெல்லாம் போட்டு கொண்டு போய் மைக்கில் பண்ணார் அதெல்லாம் கொண்டு போய் அங்கே சொல்லிக்கிறாங்க. இப்போ எனக்கு மத்தியானம் ஃபோன் போட்டு அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சும் ஏன் எங்கள் அண்ணனுக்கு இப்படி சொன்னீங்களாம் அப்படின்னா, அம்மா இருக்கிறத சொன்னோம். உங்கள் அண்ணனுக்கு முறையான கல்யாணம் இல்லை இந்த ஜனனத்தில், குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. கல்யாணம் பண்ணிவிடுவோம், பண்ணிப்பார். நான் இப்படி தான் சொன்னேன், கல்யாணத்தை பண்ணிப்பார். உன் பையன் உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து ரெடி பண்ணேன், பத்திரிக்கை வை, நானும் தான் கல்யாணத்துக்கு வரேன். என்னால் பண்ணி பண்ண முடியும், என்னால் செஞ்சு பண்ண முடியும் அப்படிங்கிறத சும்மா வார்த்தை பேசுகிறது தான். ஒரு ஜாதகத்தில் அந்த கர்மா என்ன பலன் இருக்குதோ அதை மாற்ற முடியாது. இப்போ இந்த குழந்தை ஜாதகத்தில் தாய் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. அந்த நான் பார்த்த ஜாதகத்தில் அவருக்கு ஜாதகத்தில் திருமணம் இல்லைன்னு இருக்குது. இதை நாங்கள் கல்யாணத்தை பண்ணிவிடுவோம், அம்மாவை உயிரை காப்பாற்றி விடுவோம், நாங்கள் ஆணை பண்ணுறோம், பூனை பண்ணுறோம், புனஸ்காரம் பண்ணுறோம், பரிகாரம் பண்ணுறோம், பண்ணு காப்பாற்று, நானாக வேண்டாங்க, ஆனால் கர்மா வெல்ல முடியாது. இதுதான் எங்களுடைய வாதமே. ஆனால் சாதத்தை எடுத்த உடனே அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இந்த பூசை பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, இன்றைக்கி சோசியக்காரங்கிட்ட அத்தனை பேர் இதுதான் இருக்குது. ஆனால் வந்து பரிகாரம் பண்ணி இந்த விதியை வெல்ல முடியாதுங்கிறது எங்கள் சுகர் நாடு தீர்க்கமாக இருக்குது. நீங்கள் யாரையும் பூஜை பண்ணீங்க, பரிகாரம் பண்ணீங்க, எங்களுடைய சுகர் நாடி விதி பிரகாரம் கர்மா வெல்ல உலகில் யாராலையும் முடியாது. எந்த பரிகாரம் பண்ணாலும் வெல்ல முடியாது. பரிகாரம் பண்ணால் ஆயிரக்கணக்கான பேர் என் ஃபோன் நம்பரோடு நான் வச்சுருக்கிறேன், அத்தனை பேரையும் கூப்பிட்டாரேன். பரிகாரம் பண்ணி நல்லா பண்ண முடியாது. அது என்னுடைய சுகர் நாடி ஆராய்ச்சி. ஒரு ஜாதகம் பார்த்தா விதிகள் கர்மாவே விதி இப்படி தான் இருக்குது, இப்படி தான் நடக்குன்னு சொன்னால் போதுங்க. கர்மா வெல்றது அப்புறமே. அதனால் ஒரு ஜாதகம், ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தை பிறந்தால் அதனுடைய கர்மா என்ன, அப்பனுக்கு என்ன பலன், அம்மாவுக்கு என்ன பலன், அது படித்து என்ன வேலைக்கு போகும், இல்லை படிக்காதா, இல்லை படிக்கலாம், படிக்காத நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆகலாம், மந்திரி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம். இதுமாரி இந்த கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி சுகர் நாடியில் தெளிவாக சொல்லக்கூடியது சுகர் நாடின்னு சொல்லி என்னுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி வாரம் உங்களுக்கு இப்படி புதிய புதிய விதிமுறைகளோடு உங்களோட பயணிக்கலாம் என்று சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.